இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே வரப்போகின்ற மெஸ்ஸியா எப்படி இருப்பார் என்பதை முன்னறிவிக்கும் விதமாக எசாயா இறைவாக்கினர் அவர் எழுதிய நூலிலே எடுத்துரைக்கின்றார். இந்த வரப்போகின்ற மெஸ்ஸியா கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்படுவார் என்றும், கடவுளுடைய ஆவியானவர் அவருக்கு ஞானம், முன்மதி, நுண்ணறிவு, ஆற்றல் என நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றும், அதிலும் குறிப்பாக ஒன்று இறை அச்சம் என்பதையும் அவர் பெறுவார் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை எல்லாம் பெற்றாலும் கூட அதற்கு அடுத்த வரை மிக முக்கியமானதாக அமைகின்றது. அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைவார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக வரப்போகின்ற மெஸ்ஸியா தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும், ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும், அவர் அதிலே அதிக அளவிலே மகிழ்ச்சி அடைவது எதில் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் தான் அவர் பெருமகிழ்ச்சி அடைவார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்றவர்கள் எப்பொழுதும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாகவும், தங்களுடைய குடும்பங்களுக்கும் தங்கள் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்று தருபவர்களாகவும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. திருப்பாடல் 145வது திருப்பாடல் 1வது வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், கடவுள் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார், கடவுள் அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்ப்பார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்ற பொழுது 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார், கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக யார் யாரெல்லாம் இறைப்பற்று கலந்த அச்சத்தை கொண்டிருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு அவருடைய வழிகளிலே நடக்கின்றார்களோ, ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்களோ, அவர்களுடைய விண்ணப்பங்களை கடவுள் கேட்கின்றார், அவர்களுடைய குரலுக்கு கடவுள் செவிசாய்க்கின்றார், அவர்களை ஆசிர்வதிக்கின்றார், அவர்கள் வழியாக அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கின்றார். திருப்பாடல் 112 1 முதல் உள்ள வசனங்களிலே அதன் வார்த்தைகளை மீண்டும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், அவர்களுடைய வழிமரபு வலிமை மிக்கதாய் இருக்கும், அவர்களுடைய இல்லத்திலே செல்வம் செழித்தோங்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் 128வது திருப்பாடல் முழுவதுமாக அதை பற்றி தான் சொல்லுகின்றது. 128வது திருப்பாடல் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதனால் வருகின்ற பயன்கள் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற ஒவ்வொருவரும் பேரை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற அவருடைய துணைவி கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். அவருடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல அவரை சூழ்ந்திருப்பார். கடவுள் சியோனிலிருந்து அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள் என்று இறைவனுடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு மகத்தானதாக ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய வழிகளை நடப்பவருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை அந்த திருப்பாடல் முழுவதுமாக சொல்லுகின்றது. ஆக நாம் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதால் ஒன்றும் நிகழப்போவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய வாழ்வில் எதுவும் நிகழப்போவதில்லை என்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வாசகங்கள் நமக்கு தவிர்த்து தகடுபொடியாக்கின்றன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனுக்கு அஞ்சி அவருடைய வழிகளை நடக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். நாம் பெறுவது மட்டுமல்லாமல் நமது வழியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடும், நம்முடைய குடும்பம் உடல் நலத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் இருப்பதற்கு நாம் இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்வது மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அவர் எதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் கடவுளுக்கு அஞ்சு அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நமக்கும் இறைவனுடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக என்று. அந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழுகின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக பெறுவோம். கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் உண்மையானது. இறைவன் அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமீன்.